ஆண்களுக்கு பெண்களை போல மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷன் பேர் வந்து கைனோகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். இந்த 2 தான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக வந்துட்டு மென் வந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கணும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல வந்து இது 2 மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நிறைய பேர் சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் வந்துட்டு மசில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது இமீடியட்டாக அவங்களுக்கு மசில் பல்க் கொடுத்து பாடி லுக் வந்து நல்லா இருக்கலாம். பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு அந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வரும். இப்போ முன்னே வந்து ஒரு 40 வயசில் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகி பால்னஸ் வரவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாட் ஓன்லி த ஜெனெட்டிக்ஸ், அதை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. ஸ்லீப்லெஸ்னஸ், ஸ்ட்ரெஸ், அன்ஹெல்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் அன்ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ஸ். தாரா, விருந்தினர் பக்கத்தோட கெஸ்ட் யாருன்னு சொல்லிடலாமா? சொல்லிடலாம். அழகியல் அறுவை சிகிச்சை குறித்த நமது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க வருகிறார் இத்துறையில் அனுபவம் வாய்ந்த அழகியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் முகமது நிஷார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் உங்ககிட்ட வந்துட்டு பிளாஸ்டிக் சர்ஜரி அண்ட் காஸ்மெட்டிக் சர்ஜரி பற்றி கேட்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் பேசிக்காக எங்களுக்கு ஒரு நாலேஜ் வந்துட்டு தேவை இல்லையா? இது ரெண்டுத்துக்குமான வித்தியாசம் என்ன சார்? பிளாஸ்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது நம்ம கார்டியாலஜி, நியூராலஜி மாதிரி அது ஒரு தனியான ஒரு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஃபீல்டு. அதெல்லாம் நம்ம ஹெட் டு டோ வரைக்கும் நம்ம ஆப்ரேட் பண்ணுவோம். அதில் ஒரு பார்ட் ஆர் சப் ஸ்பெஷாலிட்டி தான் வந்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது. இப்போ பிளாஸ்டிக் சர்ஜரி எடுத்துட்டிங்கன்னா அதில் நிறையா இருக்கும். பேர்ன் சர்ஜரி இருக்கும், அதுக்கப்புறம் ட்ராமா சர்ஜரி இருக்கும், கேன்சர் ரிலேட்டட் சர்ஜரிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சின்ன குழந்தைங்களுக்கு வந்து முகத்தாடையில் வந்துட்டு பிரச்சனை, அன்னப்பிளவுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நிறைய சப் ஸ்பெஷாலிட்டிஸ். அதில் மாதிரியே வந்து காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து பிளாஸ்டிக் சர்ஜரியில் ஒரு கிளைகள் மாதிரி ஒரு சப் ஸ்பெஷாலிட்டி. அதில் நிறையா வந்துட்டு அழகுபடுத்தக்கூடிய சில விஷயங்களை வந்துட்டு பண்ணக்கூடியது தான் வந்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரி. ஸோ இட்ஸ் அ சப் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் பிளாஸ்டிக் சர்ஜரி. அண்ட் எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போலாம் காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படின்னாலே ஒன்லி செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு வெளியிருந்து பார்க்கும்போது அப்படி ஒரு தாட் இருக்குது எங்களுக்கு. பட் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? ஒன்லி செலிபிரிட்டிஸ் மட்டும் தான் அதை பண்ண முடியுமா? காஸ்ட் வைஸ் அது எந்த அளவுக்கு இருக்குது? காஸ்மெட்டிக் சர்ஜரி அப்படிங்கிறது வந்துட்டு இட்ஸ் அன் இண்டிவிஜுவல் ரைட். உங்களுக்கு அது பிடிச்சிருக்கு, ஒன்று பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இட்ஸ் யுவர் ரைட். அது வந்து செலிபிரிட்டிஸ் தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்கிறது வந்துட்டு இட்ஸ் அ ராங் கான்செப்ட். ஆக்சுவலி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்துட்டு அழகாக இருக்கணும், நம்மளோட உடம்புல ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னா அதை வந்து மாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த சொல்யூஷன் வந்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரியாக இருக்குது. இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறதுனால என்ன ஆகுது அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தே ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்களுக்கு வந்து ஹேர் இல்லை, அவங்க வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணி அவங்க ஹேர் க்ரோத் இருக்குது அப்படின்னா ஒரு 25 வயசில் வந்து 50 வயசாக தெரிகிறவன் வந்துட்டு திருப்பியும் அந்த பழைய நிலைமைக்கே போகும்போது ஹீ ஃபீல்ஸ் மோர் கான்ஃபிடென்ட். ஸோ ஒரு டீம் ஒர்க்லையோ இல்லை வந்துட்டு ஒரு குரூப் டிஸ்கஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது ஹீ ஃபீல்ஸ் மோர் கான்ஃபிடென்ஸ். அவனோட செல்ஃப் இமேஜ் வந்துட்டு பூஸ்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்துட்டு காஸ்மெட்டிக் சர்ஜரிங்கிறது வந்துட்டு இட்ஸ் நாட் ஓன்லி தி செலிபிரிட்டி சர்ஜரி, இட்ஸ் ஃபார் ஆல் ஜென்ரல் காமன் பீப்புள். சார் இப்போல்லாம் வந்துட்டு இந்த காஸ்மெட்டிக் சர்ஜரி ரொம்ப காமன் அப்படின்னா பொண்ணுங்க எந்தெந்த மாதிரியான சர்ஜரிஸ் வந்துட்டு சூஸ் பண்ணுறாங்க, எந்தெந்த மாதிரி சர்ஜரிஸ் பண்ணுறாங்க? ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் வந்துட்டு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு வந்துட்டு ஃபேஸில் வந்துட்டு நோஸ் வந்து நல்லா இல்லை, ஸோ அதை சரிப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இதுவே வந்து ஒரு ஓல்டர் ஏஜ் ஃபீமேலாக இருக்காங்கன்னா ஃபேஸில் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபோர்ஹெட் இல்லைன்னா ஐப்ரோ வந்து கொஞ்சம் தொங்கி இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது அவங்களோட விஷனையும் கூட பாதிக்கலாம். ஸோ அதை கரெக்ட் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு லிப்பு வந்து பெருசாக இருக்கும், ஸோ அதை வந்து சின்னது பண்ணலாம். இல்லை லிப்பு சின்னதாக இருக்கும், அதை பெருசு பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஃபேஸில் காமனாக அவங்க பண்ணிக்கக்கூடிய ஒரு ஃபீமேல்ஸாக இருந்தாங்கன்னா பண்ணிக்குவாங்க. இதை தாண்டி வந்துட்டு மற்ற பாடி பார்ட்ஸில் அப்படின்னு பார்த்தோம்னா யங் ஃபீமேல்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப பெருசாக இருக்கும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு வந்து தே ஃபீல் வெரி ஹெவி. அவங்களால ஒரு ப்ராப்பரான ட்ரெஸ் போட முடியாது, ஒரு ஸ்போர்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கு வந்து நெக் பெயின், பேக் பெயின் இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அப்போது அதுக்கான ட்ரீட்மெண்ட்டுன்னு பார்த்தோம்னா அந்த பிரெஸ்ட்டோட சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணி நார்மலாக கொண்டு வருது. அதுக்கு வந்து பிரெஸ்ட் ரிடக்ஷன் சர்ஜரின்னு இருக்கும். இதுவே வந்து போஸ்ட் ப்ரெக்னன்சிக்கு அப்புறம் என்ன ஆகும்னா சில ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு அந்த பிரெஸ்ட்டு முன்னே இருந்த மாதிரி வால்யூம் இல்லாமல் ரொம்ப வந்து ஃப்ளாட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து அதுக்கும் ப்ராப்பரான ட்ரெஸ் போட முடியாது. ஸோ சில ஃபீமேல்ஸ்க்கு வந்துட்டு பிரெஸ்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ தே வாண்ட் லிட்டில் பிக்கர் சைஸ். ஸோ அதுக்கு வந்து பிரெஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் வந்து பிரெஸ்ட் ரிலேட்டடாக வந்துட்டு காமனாக வந்துட்டு ஃபீமேல்ஸ் பண்ணிக்கிறது. சில பேர் வந்துட்டு லைப்போசெக்ஷன் கேட்பாங்க, வெயிட் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, வெயிட் லாஸ் பண்ணுவாங்க. பட் ஆனால் சில பர்டிகுலர் ரீஜியனில் வந்துட்டு வெயிட் லாஸ் நடக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீமேல் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து அந்த
தொடைப்பகுதி அவுட்டர் தையில் வந்துட்டு ஃபேட் என்ன பண்ணாலும் வந்து சில சமயம் வந்து குறையாது. அதேமாதிரி கையில் வந்துட்டு குறையாது, டம்மியில் சில சமயம் குறையாம இருக்கலாம். அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்க ஃபேட்டை வந்து குறைக்கணும் அப்படின்னா they can do the liposuction. இதுவே வந்து ஒரு ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அவங்களோட டம்மி வந்து லூஸாக இருக்குது, ஸ்கின் வந்து ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. நான் இப்போ ப்ரெக்னென்ட் இல்லை, ஆனால் இப்போ எனக்கு 10 வருஷம் ஆச்சு டெலிவரி ஆகி இப்போ வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியான்னு கேட்குறாங்க அப்படின்னு சில பேருக்கு கம்ப்ளைண்ட் இருந்ததுன்னா they can do the procedure called tummy tuck. ஸோ அதில் இதுதான் வந்துட்டு காமனாக வந்துட்டு ஃபீமேல்ஸ் வந்துட்டு பண்ணிக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ். ஓகே, ஸோ இதே வந்து மேல் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க எந்த மாதிரியான காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் காமனாக பண்ணுறாங்க? மோஸ்ட் காமன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்து ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் நிறைய நோட்டீஸ் பண்ணுறோம். அதை தாண்டி வந்துட்டு தே ஃபீல் தே ஹாவ் அ செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட். அதாவது ஆண்களுக்கு பெண்களை போல மார்பக வளர்ச்சி அதிகமாக இருக்குது. அந்த கண்டிஷன் பேர் வந்து கைனோகோமாஸ்டியான்னு சொல்லுவோம். இந்த ரெண்டு தான் வந்துட்டு மோஸ்ட் காமனாக வந்துட்டு மென் வந்து அவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணிக்கணும், ஏதாவது ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதுல வந்து இது ரெண்டு மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ எஸ்பெஷலி திஸ் மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது இது வந்து வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் எந்த ஏஜ் குரூப்பில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு பையன் இருக்கான், இப்போ எப்படி பொண்ணுங்க வந்து ஒரு ஏஜ் அட்டைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி ஒரு 13-14 வயசில் ஒரு ஹார்மோனல் சேஞ்சஸ் நடக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு பிரெஸ்ட்டில் வந்துட்டு மென்னுக்கும் வந்துட்டு ஒரு செஸ்ட்டில் வந்து என்லார்ஜ்மெண்ட் ஆகும். ஸோ இது வந்து அந்த 13-14 வயசில் ஒரு அடலசன்ட் குரூப்பில் நடக்கும். ஒரு வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு வருஷம் தாண்டியும் வந்துட்டு அது வந்து குறையல அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ட்ரீட்மெண்ட் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. இந்த கைனோகோமாஸ்டியா ஆர் மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு வியாதியான்னு கேட்டோம்னா கிடையாது. அது வந்து ஒரு ஹார்மோனல் ரிலேட்டடாக வரலாம் யங் பீப்புளுக்கு. இதுவே வந்து ஒரு 25 வயசு பையன் அவங்களுக்கு எப்படி எதனால் வரலாம் அப்படின்னா பிகாஸ் ஆஃப் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸாக இருக்கலாம். சில மெடிசின்ஸ் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் ஜிம்முக்கு போகிறாங்க, நிறைய பேர் சீக்கிரமாக ஷார்ட்கட்டில் வந்துட்டு மசில் டெவலப் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு நிறைய ஸ்டெராய்ட்ஸ் எடுத்துக்கிறாங்க, டெஸ்டோஸ்டெரான் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அது இமீடியட்டாக அவங்களுக்கு மசில் பல்க் கொடுத்து பாடி லுக் வந்து நல்லா இருக்கலாம். பட் ஓவர் த கோர்ஸ் ஆஃப் த டைம் என்ன ஆகும்னா அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்னால அவங்களுக்கு அந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வந்து வரும். சில பேருக்கு வந்து லிவர் ப்ராப்ளம், மற்ற ஏதாவது வந்து பாடியில் ப்ராப்ளம் இருக்கும்போது ஹார்மோனல் சேஞ்சஸ் ஏதாவது இருந்தாச்சுன்னா அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் வரும். சில பேருக்கு எந்த ரீசன்னே தெரியாது அந்த ப்ராப்ளம் இருக்கும். இவங்க எல்லாருமே இதுக்கு வந்துட்டு சர்ஜரி பண்ணிக்கிறாங்களா, ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலான்னு கேட்டால் கிடையாது. அவங்களுக்கு அது ஒரு பிரச்சனையாக தோணுச்சு அப்படின்னா they can opt for the surgery. எப்போ இதனால் அவங்க எப்படி சஃபர் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு யங் பாய் இருக்காங்க அப்படின்னா அவன் எப்போவுமே இந்த செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட் இருக்குங்காட்டி மற்றவங்களாம் அவனை கிண்டல் பண்ணுவான். அவன் எப்போவுமே கூன் போட்டு தான் நடப்பான். அவர் ஷர்ட் ரிமூவ் பண்ணி ஒரு ஸ்விம்மிங் போக முடியாது, ஒரு ஜிம்க்கு போக முடியாது. இப்போது ஒரு மேரேஜ்க்கு அட்டன் பண்ணுறாங்க, ஒரு டெத் ஆனிவர்சரி இல்லை ஒரு கோயிலுக்கு போடுறாங்க அப்படின்னா கூட சம்டைம்ஸ் தே வாண்ட் டு ரிமூவ் திஸ் ஷர்ட். அப்போ தான் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் கண்டக்ட் பண்ண முடியும். அப்போது தே ஃபீல் எம்பாரஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த அதர்ஸ். என்னடா இப்படி இருக்குது, நீ வந்து இப்படி இருக்கியா அப்படின்னு எல்லாரும் அவங்களை கிண்டல் பண்ணி தே டெஸ்ட்ராய் ஹிஸ் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ஸோ எமோஷ்னலி ஹீ பிகம்ஸ் வெரி வீக். ஸோ இதுதான் வந்து மெயின் ரீசன். அது அவனை வந்து ஒரு பெயின் அதெல்லாம் கொடுக்காது, அவன் எமோஷ்னலாக அவனை வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் வந்து இந்த சர்ஜரி இதுக்கு ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க வந்து தேடுறாங்க. இதுக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களாம் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா, நிறைய டைம் வந்துட்டு இதுக்கு வந்து மெடிசின் சாப்பிட்டா ஏதாவது சரியாகுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ மார்க்கெட்டில் ட்ரை பண்ணுவாங்க. செகண்ட் குரூப் வந்துட்டு ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் அண்டு வெயிட் லாஸ் பண்ணால் அது குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சிட்டு தே அக்ரெசிவ்லி டூ சம்திங். ஜிம்முக்கு போகிறது வந்து இட்ஸ் ஃபார் அ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல். போனால் நம்ம பாடி வந்து ஃபிட் ஆகும், ஃபேட் லாஸ் ஆகலாம். இந்த மேல் செஸ்ட் என்லார்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து ஃபேட் மட்டும் கிடையாது, நம்ம அதில் வந்து கிளாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ ஃபேட்டு குறைஞ்சாலும் அந்த கிளாண்ட் வந்து அப்படியே தான் இருக்கும். ஸோ செஸ்ட்டு வந்து பல்க் ஆகும்போது என்ன ஆகும்னா அந்த மசில் வெளியே வரும்போது அந்த கிளாண்டு வெளியே தள்ளும். அப்போ இன்னும் மோசமாக தான் தெரியுமே தவிர அது வந்து என்றைக்குமே சரியாகாது. ஸோ இப்படி தான் வந்து அவங்க வந்து சஃபரும் ஆவாங்க. இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு தெரியாமல் இந்த மாதிரி பல வழிகளில் வந்து அவங்க தேடிட்டும் இருப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்களுக்கு பிரச்சனைன்னு தோணுச்சுன்னா இதுக்கு ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா சர்ஜரி மட்டும்தான். சர்ஜரியில் வந்து லைப்போசக்ஷன் பண்ணி அந்த ஃபேட்டையும் அந்த கிளாண்டையும் வந்து வி ஹாவ் டு ரிமூவ் இட். ஸோ அப்போ தான் அந்த என்லார்ஜாக இருக்காமல் அது வந்து ஒரு ஃப்ளாட்டான செஸ்ட்டாக நம்ம கொடுக்க முடியும். ஸோ இந்த சர்ஜரி நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டா திருப்பி ரீஅக்கர் ஆக சான்சஸ் இருக்கா இல்லை அது அவ்வளோதானா? இது நிறைய பேர் எங்கள் பேஷண்ட்டும் கேட்குற காமனான கொஸ்டின் வந்து, இப்போ நான் சர்ஜரி பண்ணிக்கிறேன் எனக்கு வந்து திருப்பி இது வந்துருமா அப்படிங்கிறது தான். ப்ராப்பரான ஒரு ட்ரெயின்டு பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ்ட்டை இந்த ப்ரொசீஜர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா 99.9% ரிக்கரன்ஸ் வந்து வராது, கிளாண்ட் வந்து வராது. ஏன்னா வி கம்ப்ளீட்லி ரிமூவ் த கிளாண்ட். ஓகே, பட்
இப்போ அவங்ககிட்ட வந்து செஸ்ட்டில் வந்து ஃபேட் இருக்குது, ஒரு 70 கேஜிஸ் இருக்காங்க, ஒரு 90 கேஜிஸ் வந்து வெயிட் போடுறாங்க அப்படிங்கும்போது ஆப்வியஸாக செஸ்ட்டில் ஃபேட் இருந்ததுன்னா அதுவும் வந்து ஓவராலாக பாடி சைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அதுவும் கூட இன்க்ரீஸ் ஆகும். பர்டிகுலராக அந்த இடத்துல மட்டும்தான் ஃபேட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகுமான்னு கேட்டால் அப்படி எதுவும் கிடையாது. ஸோ ரெக்கரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு வராது. அண்ட் இன்னொரு பிரச்சனை வந்துட்டு பொதுவாக எல்லாரும் ஃபேஸ் பண்ணுறது இந்த ஹேர் ஃபால் அதிகமாக இருக்குது. யங் ஏஜில் இருந்தாங்கன்னா கூட அவங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது. ஸோ இதுக்கு எந்தெந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது டாக்டர்? ஹேர் ஃபால் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் வெரி காமன். உங்களுக்கும் ஹேர் ஃபால் இருக்கும், எனக்கும் ஹேர் ஃபால் இருக்கும். நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து 50 to 100 ஹேர் ஃபால் இருந்ததுன்னா இட்ஸ் வெரி காமன் தான். அதையும் தாண்டி அதிகமாக முடி கொட்டுது அப்படின்னா தென் தேர் இஸ் அன் இஷ்யூ. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஹேர் இஷ்யூ வந்து மென்க்கு மட்டும்தான் அப்படின்னு கேட்டோம்னா கிடையாது, ஃபீமேலுக்கும் இருக்குது, மென்னுக்கும் இருக்குது. பட் மோஸ்ட் காமனாக வந்துட்டு மென்க்கு தான் வந்து அதிகமாக அது வந்து தெரியுது. இப்போது முன்னெல்லாம் பார்த்தோம்னா ஜெனட்டிக்ஸ் தான் வந்துட்டு ஹேர் ஃபால்க்கு வந்து காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா யங் ஜெனரேஷன்ஸ், இப்போ முன்னே வந்து ஒரு 40 வயசில் வந்துட்டு ஹேர் லாஸ் ஆகி பால்னஸ் வரவங்க வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 25 வயசுலேயே வந்துட்டு அவங்களுக்கு வந்துடுது. ஸோ அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நாட் ஓன்லி த ஜெனட்டிக்ஸ், அதை நம்ம பிளேம் பண்ணக்கூடாது. ஸ்லீப்லெஸ்னஸ், ஸ்ட்ரெஸ், அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், அதுக்கப்புறம் அன்ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்ஸ். ஸோ இதெல்லாம் கம்பைண்டாக தான் வந்துட்டு ஹேர் லாஸ்க்கு வந்துட்டு ஒரு ப்ராப்ளமை கொடுக்குதே தவிர ஒன் பர்டிகுலர் ரீசன் என்றைக்குமே கிடையாது. அதை தாண்டி வந்து தெர் ஆர் சர்டன் மெடிக்கல் ரீசன்ஸ். உங்களுக்கு பாடியில் வேறு ஏதாவது இடத்துல உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஹேர் லாஸ் கொடுக்கலாம். இல்லை ஸ்கின்ல ஏதாவது தலையில் இருக்கிற ஏதாவது ஸ்கின்ல வந்து ஏதாவது ப்ராப்ளம், இன்ஃபெக்ஷன் இல்லை மெடிக்கல் கண்டிஷன்ஸ்னால் அதுவும் வந்து உங்களுக்கு வந்து ஹேர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து கொடுக்கலாம். ஸோ இதுக்கு ப்ராப்பரான ஒரு டாக்டரை வந்து இப்போ கன்சல்ட் பண்ணிவிட்டு என்ன ரீசன்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அண்ட் இந்த ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்துட்டு ஹோம் ரெமெடிஸ் சொல்லிட்டு நிறைய ஆயில்ஸ் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆனியன் ஜூஸ் எல்லாம் போடுறது, அப்புறம் அப்படி இல்லைன்னா சோஷியல் மீடியாவில் பார்த்து ரோஸ்மெரி ஆயில் போடுறது, இந்த மாதிரி அப்பப்போ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த ஹேர் க்ரோத்துக்காக மாறுது. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ நீங்கள் இன்ஸ்டாகிராமோ யூடியூப் எடுத்துட்டிங்கன்னா எவ்ரிபடி பிகம்ஸ் அ டாக்டர். ஓகே, ஸோ எல்லோரும் என்ன சொல்லுவாங்க, ஆனியன் ஜூஸ் தலையில் தேய்ங்க, எக்கு வந்து கலக்கி தலையில் தேய்ங்க, இல்லைன்னா வந்துட்டு இந்த ரோஸ்மேரி ஆயில் போட்டிங்கன்னா நல்லா ஹேர் வளரும், இல்லை வந்து நிறைய ஹேர்க்குன்னு தனியாக ஆயில்லாம் இருக்குது அதெல்லாம் போட்டால் வளரும்னு சொல்லுவாங்க. நத்திங் ஒர்க்ஸ். ஓகே, இப்போ நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்க்கணும்னு கூட அவசியம் கிடையாது. ஏன்னா ஹேர்லேயே வந்து அதுக்கு தேவையான ஆயில் செக்ரேட்டிங் கிளாண்ட் வந்து அதுலேயே இருக்கும். ஸோ அதுவே அதை பார்த்துக்கும். நீங்கள் எண்ணெய் தேய்க்கிறதுங்கிறது வந்துட்டு உங்களோட ஸ்கேல்ப் வந்து ஒரு மாய்ஸ்சரைசிங் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் அந்த கோகோனட் ஆயில்லாம் தேய்ச்சிக்கலாம் தவிர இது எதுவுமே ஒர்க் ஆகாது. ஹேர் ஃபாலுக்கான ரீசன் வந்து மல்டிபிள் ரீசன்ஸ் இருக்கலாம். ஓகே, ஸோ அதை நம்ம கரெக்ட் பண்ணாமல் வெறும் ஆனியன் தைக்கிறதுனாலையோ ரோஸ்மெரி தைக்கிறதுனாலையோ எந்த ஒரு இதுவும் கிடையாது. நிறைய டைம் வந்து ஹேர் ஃபால்க்கு ரீசன் வந்து நியூட்ரிஷனல் டிஃபிஷியன்சி, எஸ்பெஷலி இன் தி ஃபீமேல்ஸ், அண்ட் தைராய்டு ரிலேட்டட் இஷ்யூஸ், மென்னுக்கு வந்து ஹார்மோனல் இஷ்யூஸ். ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் கொடுக்கும். ஸோ அதுக்கு நம்ம ப்ராப்பரான மெடிசன்ஸ் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே சர்ஜரி தான் சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடையாது. சர்ஜரி வந்து எப்போ பண்ணுவோம்னா ஹேர் வந்து அந்த வேறு இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து எதுவுமே வளராது. இட்ஸ் லைக் எப்படி ஒரு செடி வந்து அந்த விதை செடி வேர்லாம் இருந்தால் தான் தண்ணி ஊற்றினா வந்து அந்த செடி முளைக்கும். அந்த மாதிரி தான் வந்து அந்த இடத்துல ஹேர் இருக்குது, ரொம்ப சின்னதாக இருக்குது, கொட்டுற மாதிரி இருக்குது. அதை எப்படியாவது காப்பாற்றணும்னா சர்டன் மெடிசன்ஸு அதெல்லாம் கொடுக்கும். மெடிக்கல் மேனேஜ் பண்ணும்போது வி கேன் அவாய்ட் தி ப்ரோக்ரஷன் ஆஃப் த பேலன்ஸ். அந்த இடத்துல சுத்தமாகவே எதுவும் இல்லைன்னா நீங்கள் கண்டதையும் இந்த இன்ஸ்டாகிராமில் போடுற மாதிரி எந்த போட்டாலும் அந்த இடத்துல ஹேர் வளரவே வராது, அந்த இடத்துல ப்ராப்ளம் தான் வரும். அண்ட் ஹேர் ஃபால் வந்து எல்லாருக்குமே காமனாக இருக்கு இல்லையா? பட் எந்த ஸ்டேஜில் வந்து டாக்டரை பார்க்கணும்? எப்போ உங்களுக்கு ஹேர் லாஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்களோ பெட்டர் டு கன்சல்ட் த டாக்டர் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள். ஏன் அப்படின்னா சரி இப்போ ஒரு 1 or 2 years அப்படியே விட்டுட்டீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மென்னுக்கு நான் சொல்கிறேன், ஸ்டார்டிங்கில் ஹேர் ஃபால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, பால்னஸ் இந்த லெவலில் இருக்குது, ஒரு 2 years விட்டார், ரொம்ப பின்னாடி வரைக்கும் போயிடுச்சு. அப்படிங்கும்போது அப்போது நம்ம ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணணும்னு நினச்சா கூட நம்ம பின்னாடி இருக்கிற முடியை எடுத்து தான் ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி வைக்க முடியும். அதையும் நம்ம வந்து லாஸ் பண்ணுற ஸ்டேஜுக்கு போயிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பத்தாதில்ல ஹேரை நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு. ஸோ ஏர்லி உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குதுன்னு தெரியுது அப்படின்னா பெட்டர் டு கம் ஆஸ் ஏர்லி அஸ் பாசிபிள் அண்ட் கன்சல்ட் ஆன் குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன் ஹூ இஸ் ஸ்பெஷலைஸ்ட் இன் doing this hair works. அண்ட் இந்த மாதிரி ஹேர் ஃபால் இஷ்யூஸ் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த ஹேர் பேச்சஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஒரு சிலர் வந்துட்டு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுவாங்க. ரெண்டுத்தில் எது டாக்டர் பெஸ்ட்டு? சரி, ரெண்டுத்தில் எது பெஸ்ட்டுன்னு கேட்டால் அவங்களுக்கு வந்து எது பிடிச்சிருக்கோ அதுதான் அவங்களுக்கு பெஸ்ட்டு. சில பேர்த்துக்கு சர்ஜரினா பயமாக இருக்கும்,
எனக்கு வந்து பயமாக இருக்குது டாக்டர், எனக்கு வந்து போதும் இந்த ஏஜ்க்கு எனக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தே கேன் கோ வித் தி ஹேர் பேட்ச். ஆனால் இந்த ஹேர் பேட்ச் யூஸ் பண்ணுறவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும்னா, அவங்க எங்ககிட்ட சொல்கிறது வந்து டாக்டர் நான் இதை யூஸ் பண்ணுறேன், ஆனால் எப்போவுமே எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும். திடீர்னு நான் பைக்கில் போகும்போது அது கழண்டு விழுந்துருமோ, இல்லை நான் ஃபங்க்ஷனில் ஏதாவது போகும்போது யாராவது அதை இது பண்ணிட்டாங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப எம்பாரஸ்மெண்ட்டை நான் ஃபேஸ் பண்ணுவோமோ அப்படிங்கிறதெல்லாம் வந்து அவங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். அதுவே நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இட்ஸ் அ பெர்மனன்ட் ஃபிக்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான். உங்கள் முடிவே எடுத்து ஃப்ரண்ட்டில் இல்லாத இடத்துல வைக்கிறோம். இட்ஸ் யுவர் ஓன் நேச்சுரல் ஹேர். இஃப் ப்ராப்பர்லி டன் அப்படின்னா நீங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்குங்கிறதே தெரியாது. பட் யூ ஹாவ் டு மெயின்டைன் இட் ஃபார் அ லாங்கர் டைம். ஸோ இதுதான் வந்து ஹேர் பேட்ச் பண்ணதுக்கும் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கும் ஒரு கிராஸ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அண்ட் எனி சர்ஜரி நம்ம பண்ணால் அதுக்கான சைடு எஃபெக்ட்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கும். அதே மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுல ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது? வாட் எவர் த ப்ரொசீஜர், ஈவன் நீங்கள் சின்னதாக வந்து ஒரு நெயில் கட் பண்ணிங்கன்னா கூட தப்பாக பண்ணிங்கன்னா அந்த இடம் இன்ஜுரி ஆக தான் செய்யும். ஸோ சேம் திங் ஹேப்பன்ஸ் இன் ஆல் அதர் ப்ரொசீஜர்ஸ், நாட் ஓன்லி காஸ்மெட்டிக் ப்ரொசீஜர்ஸ். யார் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அதை ஸ்டெரைலாக பண்ணுறாங்களா அப்படிங்கிற பொறுத்து தான் வந்துட்டு அது காம்ப்ளிகேஷன் வருமா வராதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். If a qualified doctor performs the hair transplantation, he knows what are the complications expected. அதை வந்து வராமல் அவர் வந்து he can able to handle it. எப்படின்னா இப்போ அந்த இடத்துல வந்து அனஸ்தீஷியா நிறையா கொடுப்போம். ஓகே. ஸோ அப்போது அந்த இடத்துல முகம் வீக்கம் வரும், சில சமயம் இன்ஃபெக்ஷன் வரும். ஓகேங்களா, ஹேர் வந்து வச்சதை வந்து ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணலைன்னா வச்ச ஹேர் எல்லாமே கொட்டிடும். அப்போ பண்ணதுக்கான பிரயோஜனமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபியூ காம்ப்ளிகேஷன்ஸ். இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து நிறையா டைம் பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணால் டெத்து நிறைய நடந்துருக்கும். ஸோ திஸ் ஆர் ஆல் டன் பை தி அன்குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே, அவங்க டாக்டராக கூட இருக்க மாட்டாங்க. ஹேர்னா என்ன, பின்னாடி இருந்து எடுத்து முன்னாடி வச்சிடலாம் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க தவிர அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா ஹவு டு ஹேண்டில் இட் தே டோன்ட் நோ, ஒன்லி டாக்டர் நோஸ். ஓகே, ஸோ அதனால தான் வந்துட்டு காம்ப்ளிகேஷன் ஹேப்பன்ஸ் வென் டன் பை தி அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ். அண்ட் இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போ எந்த ஒரு சர்ஜரியாக இருந்தாலும் அது யார் பண்ணுறா அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஒரு குவாலிஃபைட் ப்ரொஃபஷனல் பண்ணால் அது டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னீங்க. பட் இப்போல்லாம் சோஷியல் மீடியாவை திறந்தாலே ஸ்ட்ரீட்டுக்கு ஒரு 4 ஸ்கின் கிளினிக் இருக்குது. அண்ட் மோரோவர் ப்ரொமோஷன்ஸ் நிறைய பண்ணுறாங்க, லேசர் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது. ஸோ அதை பார்த்து நம்ம அங்கே போய் பண்ணுறது வந்து சேஃபாக? ரீசெண்ட் நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் ரெகுலேஷன்ஸ் படி குவாலிஃபைட் டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன் trained in hair transplantation இவங்க தான் வந்து eligible to do the hair transplantation. பட் ஆனால் இப்போ இருக்கிற இது பார்த்தீங்கன்னா நூக் அண்ட் கார்னரில் வந்துட்டு there is center as you said. பட் இது எதுவுமே வந்துட்டு டாக்டராக கண்டக்ட் பண்ணுறாங்களான்னு கிடையாது, மேக்ஸிமம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்துட்டு ஒரு டெக்னீஷியன்ஸோ இல்லை அன்ட்ரெயின்டு ப்ரொஃபஷனல்ஸ் தான் இதை வந்து நடத்துகிறாங்க. இப்போ நான் ஒரு பேஷண்ட் பார்த்தேன். ஸோ ஹீ கேம் ஃபார் ஒரு பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன். அவர் பார்க்கும்போது அவர் வந்து ஒரு ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணியிருக்காருன்னு எனக்கு தெரிஞ்சது. அதை எப்படி கேட்கணும்னு தெரியல. சார் உங்களுக்கு ஹேரில் நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா ஏதாவது, ஏன்னா அது நல்லா இல்லை. அப்போ கேட்கும்போது ஆமாம் சார் நான் வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிக்கிட்டேன், அது ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக இருந்தது, அதனால அது எனக்கு தெரியும் சார், அது டெக்னீஷியனும் அது டாக்டர்லாம் கிடையாது, கம்மியாக இருந்தது அதனால போய் பண்ணிக்கிட்டேன் சார் அப்படின்னு ஈவன் அவரே சொல்கிறாரு. அப்போது அந்த அந்த அன்ட்ரெயின்டு நீங்கள் சொல்கிற அந்த குவாக்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா தே மார்க்கெட் லைக் லெஸ் காஸ்ட். ஸோ பீப்புளும் தே ஃபால் இன் டு த ட்ராப். மோரோவர் அவங்க சொல்கிறது என்னென்னா இங்கே வந்து டிஹெச்ஐ மெத்தடில் பண்ணுவோம், சஃபையர் கிறிஸ்டல் யூஸ் பண்ணி பண்ணுவோம், அதனால உங்களுக்கு நேச்சுரல் ஹேர்லைன் வந்து கிடச்சிரும், அப்புறம் வந்து இத்தனை செஷன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம், இந்த மாதிரி மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஆல் பீப்புள் ஃபெல் இன் டு த ட்ராப். ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் வந்து இந்த சஃபையர் பிளேட்னாலேயோ இந்த டிஹெச்ஐன்னு சொல்லுவாங்க இம்ப்ளான்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இதனாலேயோ வந்துட்டு ரிசல்ட்ஸ் வந்து வராது. யார் பண்ணுறாங்கங்கிறத பொறுத்து தான் வரும். ஸோ அதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் த டூல்ஸ் ஆர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் யூஸ்டு இன் சர்ஜரி. மொத்தமாக ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷனில் 2 டெக்னிக் தான் இருக்கும், FU2 FUEன்னு சொல்லுவாங்க. அது ஹேரை வந்து எடுக்கிறத பொறுத்து அதை டெக்னிக் சொல்லுவாங்க. மீதி இவங்க சொல்கிறதெல்லாம் வந்துட்டு ஹேரை இம்ப்ளான்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அதை வச்சு வந்துட்டு இந்த மாதிரி மார்க்கெட்டிங் ட்ராப் பண்ணும்போது பீப்புள் ஆட்டோமேட்டிக்லி ஃபெல் இன் டு தட். மோரோவர் அது எதுவுமே வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ண மாட்டாங்க, ஓகே, ஆப்ரேஷன் தியேட்டரில் இருக்காது, ஜஸ்ட் ஒரு அன்ஸ்டெரைல் கண்டிஷனில் யாரோ ஒருத்தவங்க பண்ணுவாங்க. ஸோ மோர் ரிஸ்க் ஆஃப் இன்ஃபெக்ஷன், அதனால தான் வந்துட்டு ஒரு டெத்து இதெல்லாம் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய நடக்குது. அதுவே இஃப் யூ கோ அண்ட் மீட் அ குவாலிஃபைட் டாக்டர் இல்லை ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஆர் பிளாஸ்டிக் சர்ஜன் போது ஃபர்ஸ்ட் அவங்க அசஸ் பண்ணுவாங்க. நிறைய டைம் அவங்களாம் டாக்டர் பார்த்துருக்க கூட மாட்டாங்க. இங்கே வந்துட்டு தி ஃபர்ஸ்ட் அசஸ் யூ, உங்களோட ஹேர் டென்சிட்டி எப்படி இருக்குது, அதோட திக்னஸ் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, தே வில் அசஸ். அதுக்கப்புறம் அதை சர்டன் பிளட் டெஸ்ட்லாம் எடுப்பாங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனை இருக்குது, சுகர் இருக்குது அப்படின்னா அதை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ப்ராப்பராக ஸ்டெரைலாக ஆப்ரேஷன் தியேட்டரில் வச்சு பண்ணுவாங்க.
போஸ்ட் ப்ரொசீஜர்லேயும் வந்துட்டு உங்களுக்கு மெடிசின்ஸ்லாம் என்னென்னலாம் கொடுக்கணும் அப்படிங்கிறத ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணால் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் வரும். ஸோ அப்படியும் இருக்குது இப்படியும் இருக்குது. இட்ஸ் அப் டு த பீப்புள் டு சூஸ். இட்ஸ் their freedom. ஓகே. பட் we have to create awareness. இப்போ இந்த தெரிஞ்சு போகிறவங்க ஓகே, பட் ஒரு காமன் பீப்புளுக்கு வந்துட்டு இவங்க தான் டாக்டர், இவங்க தான் ப்ரொஃபஷனல்ஸ் அப்படின்னு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? இதுதான் ரைட்டான ஒரு கிளினிக் அப்படின்றத எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது? See, when you go to a hospital or clinic, நம்ம ஸ்டேட் மெடிக்கல் கவுன்சிலோட ரெகுலேஷன்ஸ் படி they have to display their certificates. ஓகே. அந்த கன்சல்டேஷன் ரூமில் அவங்க என்ன படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத they have to display. அதில் வந்து எவ்ரி டாக்டர் ஹேஸ் ஒன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். அதில் அந்த இப்போல்லாம் ரீசெண்டாக வந்து QR கோட்ஸ் கூட இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் டிஎன்எம்சி ரெஜிஸ்ட்ரேஷன் வெப்சைட்டில் போட்டு பார்த்தாலோ இல்லை அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணாலோ அந்த டாக்டர் என்னென்னலாம் படிச்சிருக்காங்க, எங்கே படித்தாங்க, இப்போ வரைக்கும் வந்துட்டு ஹவு ஹி ஹாஸ் எஜுகேட்டட் ஹிம்செல்ஃப், எவ்வளோ ட்ரைனிங் எடுத்திருக்காங்க, அது எல்லாமே அப்டேட்டடாக இருக்குது. சரி, இப்போ இன்ஸ்டாகிராம் எல்லா கையிலையும் இருக்குது, எல்லாத்துக்குமே எல்லா விஷயம் தெரியும் போது இதையும் அவங்க தானே பண்ணி தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ அது பண்ணாமல் டைரெக்டாக பண்ணுங்கும் போது அவங்க போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுங்கிறது பார்ட்லி அவங்க சைடும் மிஸ்டேக்ஸ் இருக்கும். சரி, ஏமாத்துறது நிறைய பேர் இருக்க தான் செய்வாங்க. ஸோ நம்ம தான் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அண்ட் டாக்டர், போட்டாக்ஸ்னா என்ன? அந்த இன்ஜெக்ஷன் எதுக்காக போடுறாங்க? போட்டாக்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு பாக்டீரியாலேருந்து எடுக்கிற ஒரு கெமிக்கல் காம்பவுண்ட். ஓகேங்களா? அது வந்து நம்ம ஏஜிங்கை வந்து வெளியே காமிக்காமல் இருக்கிறதுக்காக காஸ்மெட்டிக் சைடில் யூஸ் பண்ணுறோம். அப்பார்ட் ஃப்ரம் காஸ்மெட்டிக் பர்பஸ் அதுக்கு வந்து நிறைய ஃபங்க்ஷனல் யூசஸும் இருக்குது. ஸோ காஸ்மெட்டிக் ரீசன்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். இப்போ நமக்கு வந்து மசில்ஸ், ஃபேஸில் வந்து நிறைய மசில்ஸ் இருக்கும். அது நிறையா ரொம்ப ஃபோர்ஸாக வந்து ஆக்ட் ஆச்சுன்னா, இப்போ நம்ம புருவத்தை தூக்குனா நமக்கு ஒரு ஃபோல்டு வரும். சில பேருக்கு கண்ணில் பார்த்தோம்னா இந்த இடத்துல சிரிச்சாங்கன்னா நிறைய வந்து ரிங்கிள்ஸ் வரும். அப்போ என்ன ஆகுனா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ஏஜ்டு லுக்கான மாதிரி தெரியும். ஸோ அப்போது இந்த பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் நம்ம கொடுக்கும்போது அந்த மசிலோட ஃபங்க்ஷன் வந்து குறைக்கிறோம். அப்போ என்ன ஆகும், அந்த ரிங்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டிஸப்பியர் ஆகும். அப்போ அந்த ஃபோர்ஹெட்டோ அந்த நெத்தியோ இல்லை அந்த கண்ணு சுற்றி இருக்கிற இடம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு கொஞ்சம் யங்கராக தெரியுவாங்க. ஓகே. பட் இது வந்து பெர்மனெண்ட்டாக கேட்டால் கிடையாது. இப்போ நான் இன்ஜெக்ஷன் கொடுத்தா இமீடியட்டாக தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. இப்போ நான் இன்னைக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்குறேன்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் 1 week or 10 days ஃபார் தட் ஆக்ஷன். அது வந்து ஒரு மேக்ஸிமம் வந்து ஒரு 6 months வரைக்கும் அதோட எஃபெக்ட் இருக்கும். தென் ஒரு டச்சப் மாதிரி பண்ணோன்னா தென் எகெயின் தே ஹாவ் டு டூ இட். அது ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணும்போது அந்த மசில் வந்துட்டு ஓரளவுக்கு வந்து அது ஒரு வீக் ஆயிரும். மேபி இட் மே ரிமைன் ஸ்டே, அந்த மாதிரி இருக்கலாம். பட் இதை தாண்டி வந்துட்டு பொட்டாக்ஸ் எங்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா சில பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா கை ரொம்ப வேர்த்துட்டே இருக்கும். அவங்களால எக்ஸாம் கூட எழுத முடியாது, பேப்பர்லாம் நனைஞ்சு போயிடும், கர்ச்சீஃப் வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஹேண்ட் ஷேக் பண்ணால் நம்ம வாங்கின கை என்னடா கை வாஷ் பண்ணிட்டு தொடக்கவே இல்லையாலாம் கேட்பாங்க. ஸோ அதுக்கு பேர் வந்து ஹைப்பர் ஹைட்ரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. கை நனைஞ்சிக்கிட்டே இருக்கும். எக்ஸசிவ் ஸ்வெட் கிளாண்ட் ஆக்டிவிட்டி அது இருக்கும். கையில் மட்டும் இல்லை, பாதத்தில் இருக்கும். அதுக்கப்புறம் அந்த ஆம்பிட்லாம் நிறைய பேருக்கு, ஃபீமேல்ஸ்க்குலாம் நிறையா இருக்கும். ஸோ அந்த இடத்துலையும் வந்து நம்ம பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன் கொடுக்கும்போது இட் கேன் பி a சொல்யூஷன் ஃபார் தட். பட் எல்லாமே வந்துட்டு இட்ஸ் a டெம்பரரி ஃபிக்ஸ் தான், பெர்மனன்ட் கிடையாது. அண்ட் நிறைய ஃபீமேலுக்கு வந்து அவங்க காமனாக ஃபேஸ் பண்ணுற ஒரு ப்ராப்ளம் வந்து லோவர் பாடி மட்டும் அவங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்காக நிறைய ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒர்க் அவுட் மட்டும் போதுமா வெயிட் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, இல்லை அதுக்காக ஏதாவது சர்ஜரிஸ் இருக்கா? ஃபீமேல்ஸை பொறுத்த வரைக்கும் உடல் பருமன் அப்படிங்கிறது இட்ஸ் a டிஃப்ரெண்ட். நீங்கள் கேட்குற வந்துட்டு அந்த பிஎஸ் ஷேப்டு பாடின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கண்டிஷன் பேர் வந்து லைப்பெடிமா மெடிக்கல் டேர்ம்ஸில். இது வந்து வேர்ல்டு லெவலில் வந்துட்டு 10 to 15% ஆஃப் த விமன் ஆர் ஹேவிங் திஸ் ப்ராப்ளம். ஓகே. எஸ்பெஷலி நம்ம கண்ட்ரியில் நிறைய பேர்த்துக்கு இருக்குது. 1 in 4, 1 in 9 விமன் வந்துட்டு தே ஆர் சஃபரிங் ஃப்ரம் திஸ் ப்ராப்ளம். ஆனால் அது வந்து ஒரு மெடிக்கல் கண்டிஷன். அது ப்ராப்ளம்னே அவங்களுக்கு தெரியாது. அதுதான் பிரச்சனை. நாட் ஓன்லி ஃபார் த விமன் அஃபெக்டட், ஈவன் இந்த மெடிக்கல் கம்யூனிட்டிக்குள்ளே கூட வந்துட்டு இந்த லைப்பெடிமாங்கிறது ஒரு பிரச்சனை, அதுக்கு வந்து ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் தேவை அப்படிங்கிறது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஹிப், பட்டக் ரீஜன், தை ரீஜன், அதுக்கப்புறம் ஆம், இங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பெருசாக இருக்கும். அவங்களோட ஃபேஸு, நெக்கு, செஸ்ட், அப்டாமன்லாம் சின்னதாக இருக்கும். டோட்டலாக வந்து அப்பர் பாடி ஒரு மாதிரி இருக்கும், லோவர் பாடி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அப்நார்மலாக வந்து ஒரு ஃபேட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு லிம்ஃபாட்டிக் ஃப்ளூயிட்னா சொல்லுவோம், இதெல்லாம் வந்து அந்த இடத்துல வந்து டெபாசிட் ஆகும். இதுக்கு ரீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று ஹார்மோனல் சேஞ்சஸ் இருக்கும், இன்னொன்று வந்து ஜெனிட்டிக்ஸ். நீங்கள் அவங்கள கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என் பாட்டிக்கு இருந்தது, என்னோட அக்காவுக்கு இருக்குது, அம்மாவுக்கு இருக்குது, எனக்கும் இப்படி இருக்குது. இதை நிறைய பேர் அப்படியே விட்டுருவாங்க. ஒரு 40-50 வயசில் இருக்கிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருப்பாங்க. தே பிளேம் லைக் எக்ஸசைஸ் பண்ணாதங்காட்டி இப்படி இருக்கும், நான் நிறைய சாப்பிட்றேன் அதனால் இப்படி இருக்கும். பட் இட்ஸ் நாட் ரிலேட்டட் டு டயட் ஆர் எக்ஸசைஸ். நீங்கள் டயட், எக்ஸசைஸ் என்ன பண்ணாலும் அது அப்படியே தான் இருக்கும். அந்த ஃபேட் வந்து குறையவே குறையாது. இதுக்கு மோஸ்ட் காமன் காஸ் ஒன் வந்து ஜெனட்டிக், செகண்ட் ரீசன் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்,
தேர்ட் வந்து பாடியில் வந்து ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ஸில் என்ன சொல்கிறாங்க, ரிசர்ச்சஸில் இன்ஃப்ளமேஷன் சொல்கிறாங்க. ஓகே. இது ஃபஸ்ட்டு எப்போ ஸ்டார்ட் ஆகும்னா ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற அந்த ஒரு பியூபர்ட்டி ஸ்டேஜில் வந்து வெளியே தெரியும், அவங்க நோட்டீஸ் பண்ணுவாங்க. நிறைய ஸ்டேஜஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சின்னதாக தான் தெரியும், அப்படியே கண்டுக்காமல் விட்டோம்னா ரொம்ப பெருசாகிடும். சில பேருக்கு வந்து ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் திடீர்னு அவங்க உடம்புல சில மாற்றம் தெரியும். சில பேருக்கு வந்து அந்த மெனார்க்கு அந்த மாதவிடாய் நின்னதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த சேஞ்சஸ் தெரியும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டேஜஸில் டிஃப்ரெண்ட் விமன் அஃபெக்ட் ஆகிருப்பாங்க. ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகிருக்க மாதிரி இன்னொருத்தவங்களும் இருப்பாங்கன்னு கேட்டால் கிடையாது. ஒருத்தவங்களோட பாடி ஒரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கும், இன்னொருத்தவங்களுக்கு இன்னொரு மாதிரி அஃபெக்ட் ஆகிருக்கும். இது வந்து ஒவ்வொரு ஏஜ் குரூப்பும் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு காலேஜ் கோயிங் கேர்ளாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, அவங்களுக்கு ரொம்ப சிவியராக இருக்காது, மைல்டாக தான் இருக்கும். பட் ஆனால் அவங்களால ப்ராப்பரான ஒரு ட்ரெஸ்ஸு வந்து போட முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 இன்ச்சில் வந்து ஒரு ஜீன்ஸ் பேண்ட் வாங்குறான்னு வைங்களேன், அந்த ஹிப்பு வந்து கரெக்டாக இருக்கும், ஆனால் அந்த பேண்ட் வந்து அவங்களோட தையை வந்து அகாமடேட் பண்ணாது. ஓகே, அப்போ அவங்களால ப்ராப்பராக ட்ரெஸ் போட முடியாது, ஒரு ஸ்கூல் யூனிஃபார்ம் காலேஜ் யூனிஃபார்ம் போட முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த யங்கர் ஏஜ் குரூப்பில் இருக்கிற அந்த ஃபீமேல்ஸ் வந்து சஃபர் ஆவாங்க. அவங்க நிறைய வந்து ஜிம் ஒர்க் அவுட்ஸ் பண்ணுவாங்க, டயட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த ஃபேட் வந்து ரெசிஸ்டன்ட் டு வாட் கைண்ட் ஆஃப் எனி டயட் அண்ட் எக்ஸசைஸ். இதுவே வந்து கொஞ்சம் ஒரு 30+ 40 ஏஜ் குரூப்பில் இருக்கீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை கண்டுக்காமல் விட்டுறாங்க இல்லையா. ஸோ அது வந்து ரொம்ப ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். அப்போ அவங்களோட நீ ஜாயிண்ட்டு இதெல்லாமே அஃபெக்ட் ஆகிருக்கும். அவங்களுக்கும் வந்து நடக்கவே முடியாது. அவங்களுக்கு யங்கர் ஏஜ் குரூப்பு மோர் காஸ்மெட்டிக் ப்ராப்ளமாக தெரியும், ஓல்டர் ஏஜ் குரூப்பில் இருக்கவங்களுக்கு வந்து மோர் ஃபங்க்ஷனல் ப்ராப்ளமாக இருக்கும். அவங்களால ஒரு ஸ்டெப்ஸ் நடக்க முடியாது, ஒரு 10 அடி நடந்தே போக முடியாது. ஸோ சில சமயம் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு 60 வயசில் வந்து முட்டி தேய்மானம் ஏற்பட்டு அதுக்கு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களாம் ரொம்ப ஏர்லியராகவே வந்துட்டு ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற ஸ்டேஜில் வந்து வந்துடுறாங்க. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்பராக இது யார் ட்ரீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிட்டு போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இந்த கண்டிஷனுக்கு ஃபஸ்ட்டு வந்து டயக்னோசிஸை கண்டுபிடிக்கணும். இதுதான் வந்து லைப்பெடிமா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாவே பாதி வேலை முடிஞ்சிடும். உடம்பு வந்து கொஞ்சம் பருமனாக இருக்குது, நீ போய் வெயிட் குறை அப்படின்னாவே அப்போவே வந்து அந்த பிரச்சனை வந்துட்டு இன்னும் அதிகம் தான் ஆகும். ஸோ இதுக்கு வந்து சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, சர்ஜரிஸ்லாம் இருக்குது. ஸோ யாருக்கு என்ன தேவையோ அதை நம்ம எவாலுவேட் பண்ணிட்டு நம்ம இதை கொடுக்குற மாதிரி. அண்ட் டாக்டர், இந்த பிளாஸ்டிக் சர்ஜரி, காஸ்மெட்டிக் சர்ஜரி இது எல்லாமே வந்துட்டு அழகுபடுத்திக்கிறது அப்படின்னு சொன்னீங்க. அது அவங்கவுங்களோட ஓனான ஒரு சாய்ஸ். இப்போ எனக்கு நான் ரொம்ப அழகாக தெரியணும் அப்படின்னா நான் என்ன வேணாலும் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் இப்போ இருக்கிற மக்கள் எதை அழகு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. இந்த ஒரு சிலர் வந்து அந்த பியர் ஷேப் பாடி தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்றாங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் எதை கேட்குறாங்க? பியர் ஷேப் பாடியை தாண்டி அது வந்து இட்ஸ் லைக் எ டிசீஸ். அது வந்து ஒரு காஸ்மெட்டிக் ப்ராப்ளம்ங்கிறத தாண்டி அது வந்து ஒரு டிசீஸ் ஆக்சுவலி. அந்த அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, ஓவராலாக பாடி இன்ஃப்ளமேஷன் இருக்கும், அவங்களுக்கு வந்து இன்ஃபெர்டிலிட்டி ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அவங்களோட ஜாயிண்ட்டில் இருக்கிற லிகமெண்ட்ஸ் எல்லாமே வீக்காக இருக்கும், முட்டி தேய்மானம் வரும், ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஹேர் இஷ்யூஸ் இருக்கும், இந்த மாதிரி மல்டிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். உடம்பு வந்து பருமனாக இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி வந்து ஒரு மெட்டபாலிக் ப்ராப்ளமாக தான் இந்த லைப்பெடிமா வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ பியர் ஷேப் பாடிங்கிறது வந்து இட்ஸ் நாட் காஸ்மெட்டிக் ட்ரெண்ட், ஸோ இட்ஸ் ஆக்சுவலி அ டிசீஸ். ஸோ இதை தாண்டி இப்போ ஒரு ஃபேஸில் வந்து நான் இதை நல்லா பண்ணிக்கணும், லிப்பை வந்து பெருசு பண்ணி இந்த ஆக்டர்ஸ் மாதிரி ஆக்கணும், நோஸை வந்து எங்ககிட்ட சில பேஷண்ட்ஸ் வருவாங்க, டாக்டர் என் மூக்கு இப்படி இருக்குது, நான் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு வருவாங்க. ஃபோட்டோவில் வந்து சில மார்க்கிங்லாம் பண்ணியிருப்பாங்க, இந்த மூக்கை வந்து இந்த ஆக்டர்ஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோயும் பக்கத்தில் வச்சுருவாங்க, இந்த மாதிரி இதை வந்து கொஞ்சம் மேலே கொண்டு போங்க, இதை குறைங்க, இந்த இப்போதைக்கு இவங்க தான் ட்ரெண்டாக இருக்காங்க, ஸோ எனக்கு இந்த மாதிரி மாறணும். இன்ஸ்டாகிராம், யூடியூப் இந்த ட்ரெண்டெல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு ட்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு ட்ரெண்ட் இருக்கும், அது மாறிட்டே இருக்கும். ஸோ என்றைக்குமே வந்து நம்ம ட்ரெண்டை வந்து சேஸ் பண்ணிட்டு போகவே கூடாது, விச் சூட்ஸ் யூ அப்படிங்கிறது தான் பார்க்கணும். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அந்த ட்ரெண்டில் அப்படின்னா ஏதாவது டெம்பரரியாக ஏதாவது பண்ணிக்கணும்னு நினச்சா அப்போதைக்கு பண்ணிக்கலாம். அதை விட்டுட்டு நம்ம பெர்மனெண்ட்டாக நம்ம பாடியை வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ட்ரெண்டு போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், யூ ஆர் த லூசர். ஓகே, ஸோ அதனால் வந்து என்றைக்குமே வந்து ட்ரெண்டை ஃபாலோ பண்ணவே கூடாது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ ஆனால் அதை டெஃபினட்டாக சூட் ஆகுதுன்னா பண்ணிக்கலாம். காஸ்மெட்டிக் சர்ஜரியை பொறுத்த வரைக்கும் மற்றவங்கள மாதிரி இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. உங்களோட ஃபேஸ்க்கு, உங்களோட பாடிக்கு எது வந்து நல்லா இருக்கும் அப்படிங்கிறத டாக்டர் கூட கன்சல்டேஷன் பண்ணினா உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், அவரும் வந்து ஒரு சஜஷன்ஸ் கொடுப்பாரு. அப்போ தான் வந்து அது ப்ராப்பரான ஒரு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். அண்ட் டாக்டர், உங்ககிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் வந்திருப்பாங்கல்ல, இவங்க கேட்ட கொஷினை பார்த்து நான் ஆச்சரியப்பட்டுட்டேன்,
அப்படியெல்லாம் கேட்பாங்களா? ஏன்னா நீங்கள் இப்போ அந்த மூக்கெல்லாம் அவங்களே வரைஞ்சி எடுத்துகிட்டு வந்து சொல்லுவாங்கன்னும் போது அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண முடிஞ்சது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டோரி ஷேர் பண்ண முடியுமா? நிறைய இருக்குது. அதில் வந்து ஒரு காஸ்மெட்டிக்கும் ஒன்று சொல்கிறேன், ஒரு ஒரு ஃபங்க்ஷனலாகவும் ஒன்று சொல்கிறேன். காஸ்மெட்டிக்காக பார்த்தோம்னா ஒரு 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 கப்புள் வந்திருந்தாங்க. அவங்க வந்து மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க. அந்த கேர்ள்கிட்ட வந்து ஷீ டோல்டஸ், எனக்கு வந்து இந்த நோஸ் வந்து ரைனோபிளாஸ்டி பண்ணி எனக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. ஆனால் பார்க்கறதுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நாங்கள் பிளாஸ்டிக் சர்ஜன் காஸ்மெட்டிக் நிறைய பண்ணும்போது ஒருத்தங்களை பார்த்தாவே ஓகே இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, இதெல்லாம் இருக்குது அப்படின்னு எங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுவோம். எங்களாலேயே அதுக்கு அந்த அந்த கேர்ளுக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்க மாதிரி தெரியல. அதையும் தாண்டி வந்து அவங்க வந்து இதை பண்ணணும்னு சொன்னாங்க. அப்போது நாங்கள் ஹிஸ்ட்ரி கேட்க கேட்க வந்து டாக்டர் எனக்கு இந்த நோஸ் ஓகே தான், பட் என்ன ஃபியான்சிக்கு வந்து இது பிடிக்கல, ஸோ அதனால் நான் சேஞ்ச் பண்ணிக்கணும். அப்போ நாங்கள் சொன்னோம் இந்த சர்ஜரி வந்து என்றைக்குமே உங்களுக்காக மட்டும் தான் பண்ணிக்கணும், அடுத்தவங்க சொல்கிறாங்கிறதுக்காக பண்ணிக்கக்கூடாது. ஸோ கோ அண்ட் டிஸ்கஸ், கிளாரிஃபை யுவர் செல்ஃப், அதுக்கப்புறம் வேணுமா வேணாமுங்கிறது டிஸ்கஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொன்னது இது ஒரு விஷயம். இன்னொன்று இந்த லைப்பெடிமா ரிலேட்டட் திங் தான். ஒரு 25 இயர் ஒரு கேர்ள், ஷீ இஸ் இன் ஐடி இண்டஸ்ட்ரி, ஷீ இஸ் இன் குட் பொசிஷன். ஸோ அவங்களும் வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து கொஞ்சம் டெவலப் ஆகணும்னா ஷீ ஹேஸ் டு ப்ரெசென்ட் ஹர் ஒர்க் இந்த ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபாரமில் ஷீ ஹேஸ் டு ப்ரெசென்ட். அப்போ வந்து அதுக்குன்னு வந்து சில ட்ரெஸ் கோட் இருக்குது. ஒரு பிளேசர்ஸ் போட்டுக்கணும், ஸ்கர்ட் போட்டு தான் அந்த ப்ரெசன்டேஷன் பண்ணணும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஃபாரின் டெலிகேட்ஸ். இவங்களுக்கு இந்த லைப்பெடிமா கண்டிஷன் இருங்கங்காட்டி அப்போ வந்து என்ன வந்து தையெல்லாம் கொஞ்சம் அப்நார்மலாக இருக்கும் இல்லையா. ஸோ ஷீ கேனாட் ஏபிள் டு வியர் த ட்ரெஸ். ஸோ அவங்க அதை ப்ரெசென்ட் பண்ண முடியல, ஷீ லாஸ்ட் ஹர் ஜாப். ஸோ இதுவும் வந்து ஒரு விதமான ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. இதுவே கைனகோமாஸ்டியா ரிலேட்டடாக எடுத்தோம்னா என்கிட்ட ஒரு சின்ன பையன் ஃபாரின்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, ஃபாதர் அண்ட் மதர். ஒரு 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிறவன். அப்பா மட்டும் பேசுனதே கிடையாது, ஸ்கூலில் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, எந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. நாங்கள் ஏதாவது கேள்வி கேட்டாலும் எங்களை கண்ணை எடுத்தும் கூட பார்க்க மாட்டான், கீழே குமிஞ்சு தான் இருப்பான். என்னன்னு விசாரிச்சா அவனுக்கு இந்த மேல் செஸ்ட்டு அந்த கைனகோமாஸ்டியா ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அவனுக்கு சர்ஜரி முடிச்சுட்டு அந்த செகண்ட் டே வந்து அந்த நாங்கள் அந்த பிளாஸ்டர்ஸை வந்து ரிமூவ் பண்ணி அவனை கண்ணாடி முன்னாடி நிறுத்த வச்சதுக்கப்புறம் தான் அவன் முகத்துலேருந்து ஒரு சிரிப்பே கேட்கும். அதை பார்த்துட்டு அதை வந்து எங்ககிட்ட அப்போ தான் பேசவே ஆரம்பிக்கிறான். ஓகே டாக்டர், ஓகே நல்லா இருக்கு. அப்போது அவங்க அப்பா அம்மா அழுதுட்டாங்க, இந்த மாதிரி என் பையனை நான் பார்த்ததே கிடையாது. ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரி வந்து ஆல் த வேஸ் இட் அஃபெக்ட்ஸ் த பீப்புள், எமோஷ்னலி, மென்டலி, ஃபங்க்ஷனலி, எல்லா இடத்துலையும் இதாகும். ஸோ காஸ்மெட்டிக் சர்ஜரினா பியூட்டி மட்டும் கிடையாது. ஸோ இப்போ லேடிஸ்க்கு வந்துட்டு சொன்னீங்கல்ல டாக்டர், லிப்ஸ் வந்து அதை பண்ணுவாங்க, நோஸ் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஆண்கள் என்னென்னலாம் ஆசைப்படுறாங்க அழகாக்கிறதுக்கு? அழகாக இருக்கணுங்கிறது வந்துட்டு நாட் ஓன்லி ஃபார் த ஃபீமேல், போத் த ஜெண்டர்ஸ். ஸோ மென்க்கு வந்து அவங்க ஃபேஸ் வந்து நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல ஃபர்ஸ்ட் ரைனோபிளாஸ்டி. நோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது டாக்டர், என்னோடய ஃபேஸ்க்கு அது சூட் ஆகலை, ஸோ அதை வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணி கொடுங்க, எனக்கு எந்த சூட் ஆகுமோ அதை பண்ணி கொடுங்க. சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா லிப் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். இப்போ நம்ம லிப்பு வந்து ஒரு ட்ரையாக இருக்கும் இல்லையா, சில பேர்த்துக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு வெட்டாக இருக்கிற அந்த லிப்புமே வெளியே தெரிகிற மாதிரி இருக்கும், ரொம்ப பல்காக இருக்கும். ஸோ அதை வந்து குறைச்சி கொடுங்க. சில பேருக்கு வந்து ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணாங்கன்னா, வெயிட் லாஸை எப்போவுமே வந்துட்டு ரொம்ப டிராஸ்டிக்காக பண்ணக்கூடாது, ரொம்ப கிராஜுவலாக பண்ணுவோம். சில பேர் ரொம்ப அக்ரெசிவாக வந்து ஒரு மாதத்துக்கே வந்து 8 கிலோ 10 கிலோ குறைப்பாங்க. அந்த மென்லாம் எப்படி இருக்கும்னா முகம் ரொம்ப வந்து சுருங்கி போயிடும். இப்போ நம்ம பாடியில் ஃபேட் இருக்க மாதிரியே நம்ம ஃபேஸ்லேயுமே வந்து ஃபேட் இருக்கும். அது லாஸ் ஆகும்போது என்ன ஆகுனா தே ஃபீல் லிட்டில் ஓல்டர். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் யூத்ஃபுல்லாக இருக்கணும், ஸோ அதை கொண்டு வாங்க அப்படிம்பாங்க. சில பேருக்கு வந்து ஐலிட் வந்து ரொம்ப தொங்கி இருக்கும், ரொம்ப ஃபோல்ஸ் நிறையா இருக்கும். சில ஒரு 40 இயர்ஸ் 50 இயர்ஸில் இருக்கவங்க ஒரு ஏஜ்டு பார்த்திங்கன்னா இந்த ஐ கீழே வந்து ஒரு பல்ஜ் தெரியும், அந்த ஐ பேக்ஸ் மாதிரி வந்து ப்ரொட்ரூடாக ரொம்ப ரொம்ப வயசான தோற்றமாக ஒரு மாதிரி என்ன எப்போவுமே சோகமாக இருக்க மாதிரியே இருக்குது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் we can able to correct it. ஸோ அப்போ வந்து ஒரு 5 வயசு 10 வயசு they get reversed. ஓகே. நிறைய பேர் இப்போ வந்து ஃபேட் கிராஃப்டிங்னு இருக்குது, நம்ம பாடியில் இருக்க இப்போ வயிற்றுலையோ தொடையிலையோ இருக்க ஃபேட்டை எடுத்து we can inject, ஃபேஸில் இன்ஜெக்ட் பண்ணலாம். ஸோ அப்போ வந்து இட் கிவ்ஸ் அ நேச்சுரல் லுக்கிங் அப்பியரன்ஸாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து மென்
மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபேஸ் ரிலேட்டடாக வந்து கேட்டுக்கிறது. அண்ட் டாக்டர் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்துட்டு இப்போ இருக்கிற யங் ஜென்ரேஷனில் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்கு ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இந்த ஜேட் ரோலர் இது பண்ணுறது, அப்புறம் ஐஸ் க்யூப்ஸ் வைக்கிறது, அப்புறம் கரெக்டான சீரம்ஸ் போடுறது. ஸோ இதனால அவங்களுக்கு வந்துட்டு பியூட்டி அந்த மாதிரி எல்லாம் அச்சீவ் பண்ண முடியாதா? இந்த மாதிரி நம்ம வந்து சர்ஜரிஸ் அப்படியெல்லாம் பண்ணுமா? ஏஜிங் அப்படிங்கிறது வந்துட்டு இட் ஹேப்பன்ஸ் நாட் ஓன்லி த ஸ்கின் லெவல். இப்போ நீங்கள் வெளியே பார்க்குறது உங்களுக்கு ஸ்கின் மட்டும்தான் தெரியுது. அதில் ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குன்னா நீங்கள் அதுக்கு வந்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. பட் ஏஜிங்கில் வந்து மல்டிபிள் லெவல்ஸில் இருக்கும். ஸ்கின்னுக்கு அடியில் என்ன இருக்குன்னா மசில் இருக்கும், சதை இருக்கும், அதுக்கு கீழே வந்துட்டு எலும்பு இருக்கும், அப்புறம் வந்து ஃபேட் எல்லாம் இருக்கும். இப்போ வந்து ஏஜ் ஆகும்போது ஃபேட்டு கம்மியாச்சுன்னா தோல்லாம் சுருக்கம் ஆயிரும், தொங்கிட்டு இருக்கும். அப்போ நீங்கள் அது மசாஜர் அந்த ரோலர் வச்சு நீங்கள் அதை மசாஜ் பண்ணாலும் உள்ளே இருக்கிற ப்ராப்ளமை நம்ம கரெக்ட் பண்ணாத வரைக்கும் வெளியே வந்து எந்த ஒரு ரிசல்ட்டுமே தெரியாது. நீங்கள் அந்த இன்ஸ்டாகிராமில் பார்க்குறதெல்லாம் வந்துட்டு அப்போதைக்கு பண்ணுவாங்களே தவிர அதோட லாங் டேர்ம் ரிசல்ட்ஸ் ஒரு வருஷம் யூஸ் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. அது அப்படியே தான் இருக்கும். அன்லெஸ் நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு கண்டுபிடிச்சி அதை கரெக்ட் பண்ணும். இப்போ ஸ்கின் லூஸாக இருக்குன்னா யூ ஹாவ் டு ரிமூவ் த ஸ்கின். ஃபேட்டு கம்மியாக இருக்குன்னா யூ ஹாவ் டு இன்ஜெக்ட் த ஃபேட். ஆர் அது ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஃபில்லர்ஸ்லாம் இருக்குது, இட்ஸ் அ டெம்பரரி சொல்யூஷன். இந்த மாதிரிலாம் பண்ணணும், சர்ஜரி வேணாம் அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். இவ்வளோ நேரம் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நாங்கள் கேட்ட நிறைய டவுட்ஸ் வந்துட்டு ரொம்ப நீட்டாக கிளியராக வந்துட்டு கிளாரிஃபை பண்ணீங்க. ஸோ எங்களோட வியூவர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் அஸ்.